எனக்கா நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல. 45 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி இடத்த நான் எங்கேயும் பார்க்கல. இது வந்து திருப்பதிங்களாங்கக்கா? இதுக்குள்ள மட்டும் திருப்பதி சாமி இதுக்குள்ள வைப்பாங்க. இருக்குது. ஓகே. அது நாளைக்கு ஃபுல்லாக இருக்காது. சரி சரி. நம்ம உள்ள போயிட்டு வரலாம். ஓகேங்க, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அக்கா சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேங்க. வருஷா சிவராத்திரிக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி எல்லா சாமிங்களையும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது பெங்களூர் ஆடுகுடியில் இருக்கிற சிக்னல்கிட்ட அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பிபிஎம்பி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் கிரவுண்டில் வெங்கடாஜலபதி சுவாமியை, அதாவது இந்த கோபுரத்தை முன்னாடியே வச்சுருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோமா திருப்பதி லட்டு இங்கே கிடைக்கும். திருப்பதியில் என்ன சாமியோட அமைப்பு இருக்குதோ அதே போல் அமைப்பு இங்கேயும் வந்து செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ஃபுல் டே ஃபங்க்ஷன் இருக்கும்போது நாளைக்கு உங்கள் லைவில் காட்டுறேன். இதுக்காக சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, டிஜே இருக்குது. இதெல்லாம் பாருங்களா, இப்போது டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு லைவில் காட்டுறேங்க. நாளையிலேருந்து உள்ளே நாம் தரிசனம் பண்ணலாம். சாமி சிலை கொண்டு வந்து வைப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு சாமியும் ஊர்வலமாக இங்கே ஆடுகுடி பெங்களூர்லேருந்து எல்லா இடத்துல இருந்து இங்கே சாமியை கொண்டு வருவாங்க இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பக்கத்து வீதியில், அதாவது விஐபி ஸ்கூலுக்கிட்ட இங்கே ஒரு சாமியை வந்து மணவரை சொடித்து வச்சுருக்குறாங்க. இது வந்து என்ன சாமி பேர் எனக்கு தெரியலைங்க. ஐயனார் மாதிரி இருக்கிறாரு, தாடி வச்சுருக்கிறாரு. ஆனால் மேலே வந்து 5 தலை நாகம் இருக்குங்க. குதிரையில் பறக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதாவது நாம் தமிழ்நாடுன்றதுனால இந்த சாமி பேர் எனக்கு தெரியல. இங்கே வந்து இந்த சாமிங்க இருக்குது. நான் நாளைக்கு கேட்டு என்ன சாமின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போல் அந்த வீதியில் இருக்கிறவங்க அந்த சாமியை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோமா டெக்கரேஷனுக்காக பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. இதனோட அடிப்பாகம் வந்து இது வந்து கோபுரம். அதனோட அடிப்பாகம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. அந்த அடிப்பாகம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதாவது நாளைக்கு எல்லாம் ஃபுல் டேயில் வந்து இதில் சரி பண்ணிவிட்டு தேரில் வந்து எல்லா சாமியும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பாடு எல்லாத்துக்கும் உண்டு. இது இன்னையிலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பலாவு, புளியோதரை, வெண்பொங்கல், சாப்பாடு, சோறு, குழம்பு, பாயாசம், ரசம், சுண்டல், இது போல் எல்லாம் தராங்க. இங்கே பார்த்தோமா நம்ம விநாயகர் இருக்காருங்க. இது பக்கத்து வீதி, அதாவது விஐபி ஸ்கூலுக்கும் பக்கத்து வீதியில் இந்த சாமியை வந்து மணவரையில் ஜோடித்து வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ டெக்கரேஷனாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. இதுதான் பிபிஎம்பி ஸ்கூலோட அவுட்லுக்குங்க, அதாவது ஜங்ஷன், இந்த ஆடுகுடியோட சர்க்கிள். இது வந்து வெளியே எல்லாமே வந்து சீரியல் செட்டு போட்டிருக்காங்க. இந்த சீரியல் செட்டு வந்து கோயிலுக்கு தானா கிடையாதுங்க, இந்த ஊருக்கே போட்டிருக்காங்க. இந்த ஊர் வந்து அவங்கவுங்க ஓன் செலவில் திருவிழா வந்து திருவிழாவுக்காக அவங்கவுங்களும் பில்டிங் மேலே போட்டிருக்காங்க. திருவிழா சார்பாகவும் அந்த விழா குழுவின் சார்பாகவும் அவங்களும் போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோமா வந்து மக்களோட நன்கொடையில் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து வேண்டுதலை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது திருப்பதிக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பெங்களூர் ஆடுகுடியில் வந்து ஏழுமலையான கண்டிப்பாக தரிசிக்கலாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு லைவ் ஷோ கட்டுறேங்க, என்னென்ன சாமி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வெங்கடாஜலபதியோட வெளியில் இருக்கிற சீரியல் செட்டு போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். நாளைக்கு வந்து இந்த திருப்பதி கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து கோபுரங்க. இந்த கோபுரம் வந்து ரியல் எப்படி திருப்பதியில் இருக்குமே சேம் அதே போல் இருக்குது. அதே போல் தான் வச்சுருக்காங்க. இந்த செட்டு அமைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து யூடியூப் லைவில் உங்களுக்கு நாளைக்கு நேரடியாக காட்டுறேங்க. உங்களால் வர முடிஞ்சுங்க கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அந்த சாமியை பாருங்கள், தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதுபோல் நிறைய சாமி நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைங்களும் நிறைய இருக்குதுங்க. இன்னையிலேருந்து கடைங்கள்லாம் திறந்துட்டாங்க. நேத்திலேருந்து கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வர சிவராத்திரி வரைக்கும் உங்களுக்கு இந்த கடைங்கள்லாம் இருக்கும். குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறவங்க எல்லாமே, பெண்களுக்கு இருந்து எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் வாங்க. இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சிவராத்திரிக்கு முன்னாடி வந்து தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்யூ.